வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 56 சித்ரகூட்ட கமனம். சித்ரகூட்ட மலைக்கு போவது. षट्पञ्चाशः सर्गः 56வது सर्गम्. चित्रकूट गमनं. चित्रकूट मलैक्कु पोवदु. अथ रात्र्यां व्यतीतायाम् अवसुप्तमनन्तरं प्रबोधयामास शनैर्लक्ष्मणं रघुनन्दनः. ரகுநந்தனக ஸ்ரீராம ராத்திரியாம் இரவு வியதீதாயாம் கழிந்தவுடன் அத அப்பொழுது அவசுப்தம் தியானத்திலிருந்த லக்ஷ்மணரை பார்த்து அனந்தரம் உடனே ஆக வேண்டியதை பற்றி ஷனைகி தேனொழுகும் வண்ணமாய் பிரபோதயாமாச பின்வருமாறு அருளி செய்தனர். ஸ்ரீராமர் இரவு கழிந்தவுடன் அப்பொழுது தியானத்திலிருந்த லக்ஷ்மணரை பார்த்து உடனே ஆக வேண்டியதை பற்றி தேனொழுகும் வண்ணமாய் பின்வருமாறு அருளி செய்தனர். சௌமித்ரே ஸ்ருணோ வன்யானாம் வல்கோ வியாஹரதாம் ஸ்வனம் சம்பிரதிஷ்டாமயே காலஹ பிரஸ்தானஸ்ய பரந்தப ஜெயசாலியாகிய சௌமித்ரே சுமித்ரானந்தன வியாஹரதாம் கோவிகின்ற வன்யானாம் காணக உயிர்களுடைய வல்கோ மனோகரமாயிருக்கும் ஸ்வனம் ஒலியை ஸ்ருணோ கவனி பிரஸ்தானஸ்ய பிரயாணப்படுவதற்கு காலக ஏற்ற காலம் சம்பிரதிஷ்டாமயே நாம் பிரயாணமாகி செல்வோம். ஜெயசாலியாகிய சுமித்ரானந்தன கூவுகின்ற காணக உயிர்களுடைய மனோகரமாயிருக்கும் ஒலியை கவனி பிரயாணப்படுவதற்கு ஏற்ற காலம் நாம் பிரயாணமாகி செல்வோம். சசுப்த சமயே பிராத்ரா லக்ஷ்மண பிரதிபோதிதः ஜஹோ நித்ராம் ச தந்திரீம் ச பிரசக்தம் ச பத்திஸ்ரமம். லக்ஷ்மணர் நித்ராம் ச தூக்கத்தையும் தந்திரீம் ச தூக்க மயக்கத்தையும் பதி வழியில் பிரசக்தம் சாதாரணமாய் உண்டாகக்கூடிய சிரமம் ச ஆயாசத்தையும் ஜஹோ ஒழித்திருந்தார். சகவர் பிராத்ரா தமையனாரால் சுப்தக தியானத்தில் உள்ளவராய் சமயே இருக்கும் சந்தர்ப்பத்தில் பிரதிபோதிதः ஆக்ஞாபிக்கப்பட்டார். லக்ஷ்மணர் தூக்கத்தையும் தூக்க மயக்கத்தையும் வழியில் சாதாரணமாய் உண்டாகக்கூடிய ஆயாசத்தையும் ஒழித்திருந்தார். அவர் தமையனாரால் தியானத்தில் உள்ளவராய் இருக்கும் சந்தர்ப்பத்தில் ஆக்ஞாபிக்கப்பட்டார். தத उत्थाय ते सर्वे स्पृष्ट्वा नद्या शिवं जलं पन्ताणं ऋषीणोद्दिष्टं चित्रकूटस्य तं ययुः. ततः அப்பொழுது தே அவர்கள் சர்வே எல்லோரும் உத்தாயே எழுந்து நத்யாக நதியினது சிவம் புண்ணிய ஜலம் தீர்த்தத்தில் ஸ்பிருஷ்டுவா நீராடி ரிஷியால் உத்திஷ்டம் குறிப்பிடப்பட்ட தம் அந்த சித்திரக்கூட்டத்திற்கு பந்தானம் போகும் வழியை நோக்கி யயுஹு சென்றார்கள். அப்பொழுது அவர்கள் எல்லோரும் எழுந்து நதியினது புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி ரிஷியால் குறிப்பிடப்பட்ட அந்த சித்திரக்கூட்டத்திற்கு போகும் வழியை நோக்கி சென்றார்கள். ततः सम्प्रस्थितः काले राम सौमित्रेणा सह सीतां कमलपत्राक्षीम् इदं वचनमब्रवीत्. ततः அப்பொழுது சௌமித்ரனா லக்ஷ்மணரோடு சக கூட காலே ஏற்ற காலத்தில் சம்பிரஸ்திதः பிரயாணம் புறப்பட்ட ராமः ஸ்ரீராமர் கமலபத்ராக்ஷேம் தாமரை இதழ் போன்ற கண்களையுடைய சீதையை பார்த்து இதம் பின்வரும் வச்சனம் சொல்லை அப்ரவீத் சொன்னார்.
அப்பொழுது லக்ஷ்மணரோடு கூட ஏற்ற காலத்தில் பிரயாணம் புறப்பட்ட ஸ்ரீராமர் தாமரை இதழ் போன்ற கண்களையுடைய சீதையை பார்த்து பின்வரும் சொல்லை சொன்னார். ஆதீப்தானிவ வைதேஹி சர்வத புஷ்பிதான்னகான் ஸ்வை புஷ்பை கிம் சுகான் பஷ்யே மாலின சிஷிராத்யயே. வைதேஹி வைதேஹி சிஷிராத்யயே பணிக்காலத்தின் இறுதியால் சர்வதா எல்லா பக்கத்திலும் கிம்ஷுகான் பலாச நகான் மரங்களை புஷ்பிதான் நன்கு புஷ்பித்திருக்க பெற்றனவைகளாய் ஸ்வைகி அதது புஷ்பைகி புஷ்பங்களால் ஆதீப்தான் இவ கொழுந்து விட்டு எரியும் வண்ணமாய் மாலினக அழகு வாய்ந்து விளங்குகின்றவைகளாய் இருப்பதை பஷ்யே பார். வைதேகி பணிக்காலத்தின் இறுதியால் எல்லா பக்கத்திலும் பலாச மரங்களை நன்கு புஷ்பித்திருக்க பெற்றனவைகளாய் அதது புஷ்பங்களால் கொழுந்து விட்டு எரியும் வண்ணமாய் அழகு வாய்ந்து விளங்குகின்றவைகளாயிருப்பதை பார். பஷ்யே பல்லாத்த கான்பில்வான் நரைரணோபசேவிதான் ஃபலபத்ரேர் அவனதான் நூனம் சக்ஷ்யாமி ஜீவித்தும். நரை மனிதர்களால் அனுபசேவித்தான் தொடப்படாததாகிய பல்லாத்தகான் சேங்கோட்டை மரங்களையும் ஃபலபத்ரைகி கனிகளாலும் இலைகளாலும் அவனத்தான் வளைந்து தொங்கும் கிளைகளையுடைய பில்வான் விழாமரங்களையும் பஷ்யே பார். நூனம் இனிமேலாக ஜீவித்தும் இதையே உணவாய்க் கொள்ள சக்ஷ்யாமி நான் சம்மதிப்பேன். மனிதர்களால் தொடப்படாததாகிய சேங்கோட்டை மரங்களையும் கனிகளாலும் இலைகளாலும் வளைந்து தொங்கும் கிளைகளையுடைய விழாமரங்களையும் பார். இனிமேலாக இதையே உணவாய்க் கொள்ள நான் சம்மதிப்பேன். பஷ்யே துரோண பிரமாணானி லம்பமானானி லக்ஷ்மண மதூனி மதூகாரிபிஹி சம்பிருதானி நகே நகே. லக்ஷ்மணா நகே நகே மரங்கள் தோறும் மதுகாரிபிஹி தேனீக்களால் சம்பிருதானி கட்டப்பட்டனவையாய் துரோண பிரமாணானி இரண்டு மரக்கால் அளவுள்ளவைகளாய் லம்பமானானி தொங்கிக் கொண்டிருக்கும் மதூனி தேனடைகளை பஷ்யே பார். லக்ஷ்மணா மரங்கள் தோறும் தேனீக்களால் கட்டப்பட்டனவையாய் இரண்டு மரக்கால் அளவுள்ளவைகளாய் தொங்கிக் கொண்டிருக்கும் தேனடைகளை பார். ஏஷ க்ரோஷத்தே நத்யோஹஸ்தம் ஷிக்கி பிரதி கூஜதி ரமணீயே வனோத்தேஷே புஷ்ப சம்ஸ்தர சங்கடே. ரமணியே அழகு வாய்ந்து புஷ்ப சம்ஸ்தர சங்கடே மலர்கள் நெருக்கமாய் பரப்பப்பட்டிருக்கும் வனோத்தேஷே இந்த வனப்பிரதேசத்தில் ஏஷக இதோ நத்யுஹா நச்சுக்குருவி குரோஷத்தே கூவுகிறது ஷிக்கி மயில் தம் அதற்கு பிரதிகூஜத்தே மாறு கூவுகின்றது. அழகு வாய்ந்து மலர்கள் நெருக்கமாய் பரப்பப்பட்டிருக்கும் இந்த வனப்பிரதேசத்தில் இதோ நச்சுக்குருவி கூவுகிறது, மயில் அதற்கு மாறு கூவுகின்றது. மாதங்க யூத்தானுஸ்ருதம் பக்ஷி சங்கானுநாதிதம் சித்ரகூட்டமிமம் பஷ்யே பிரவருத்த சிக்கரம் கிரிம்.
மாதங்கயூதானுஸ்ருதம் யானை கூட்டங்களால் வசிக்கப் பெற்றதும் பக்ஷே சங்கானுநாதிதம் பறவை கூட்டங்களால் ஒலிக்கப் பெற்றதும் பிரவருத்த சிகரம் கம்பீரமாயுள்ள சிகரங்களை உடையதுமான இமம் இதோவிருக்கும் சித்திரக்கூட்டம் சித்திரக்கூட்ட கிரிம் பஷ்ய மலையை பார். யானை கூட்டங்களால் வசிக்கப் பெற்றதும் பறவை கூட்டங்களால் ஒலிக்கப் பெற்றதும் கம்பீரமாயுள்ள சிகரங்களை உடையதுமான இதோவிருக்கும் சித்திரக்கூட்ட மலையை பார். சமபூமி தலே ரம்யே த்ருமைர்பஹூபிராவ்ருதே புண்ணியேரம் ஸ்யாமயேதாத் சித்திரக்கூட்டஸ்ய கானனே. தாத்த குழந்தாய், சித்திரக்கூட்டஸ்ய சித்திரக்கூட்ட மலையினது காணனே வனத்தில் பகுபிகி பல துருமை மரங்களால் ஆவருத்தே சூழப்பட்டதாயிருக்கிறதும் ரம்யே மனோஜமாயிருக்கிறதும் புண்ணியே பரிசுத்தமாயிருக்கிறதும் சமபூமி தலே மேடு பள்ளமின்றி சமபூமியாயிருக்கும் ஓரிடத்தில் ரம்சியாமையே நாம் தங்கி வசிப்போம். குழந்தாய், சித்திரக்கூட்ட மலையினது வனத்தில் பல மரங்களால் சூழப்பட்டதாயிருக்கிறதும் மனோஜமாயிருக்கிறதும் பரிசுத்தமாயிருக்கிறதும் மேடு பள்ளமின்றி சமபூமியாயிருக்கும் ஓரிடத்தில் நாம் தங்கி வசிப்போம். ததஸ்தௌ பாதசாரேன கச்சந்தோ சஹ சீதயா ரம்யமாசேததோ ஷைலம் சித்திரக்கூட்டம் மனோரமம். ததः அப்பொழுது பாதசாரேன கால்நடையாய் சீதையா சக சீதா பிராட்டியாரோடு கூட கச்சந்தோ நடந்து கொண்டிருக்கும் தௌ அவ்விருவர்களும் மனோரமம் மனங்களை கவரும் வண்ணமாய் ரம்யம் அழகு வாய்ந்து விளங்கும் சித்திரக்கூட்டம் சித்திரக்கூட்ட ஷைலம் மலைக்கு ஆசேதது வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது கால்நடையாய் சீதா பிராட்டியாரோடு கூட நடந்து கொண்டிருக்கும் அவ்விருவர்களும் மனங்களை கவரும் வண்ணமாய் அழகு வாய்ந்து விளங்கும் சித்திரக்கூட்ட மலைக்கு வந்து சேர்ந்தார்கள். தம் து பர்வதமாசாத்ய நானாபக்ஷே கணயுதம் பகோமூல ஃபலம் ரம்யம் சம்பன்ன சரசோதகம். चित्रकूटं हि सम्पश्यन् रामो लक्ष्मणमब्रवीत्. रामः श्रीरामर्णानापक्षे गणायुतं பலவகை பறவை கூட்டங்களால் நிறைய பெற்றதும் பகோமூல ஃபலம் பல கிழங்குகளையும் கனிகளையும் உடையதும் ரம்யம் தேக சௌக்கியத்திற்கு ஏற்றதாய் சம்பன்ன சரசோதகம் து பரிசுத்த ஜலங்களை உடைய ஜலாசயங்களுடன் விளங்குகிறமான தம் அந்த சித்திரக்கூட்டம் சித்திரக்கூட்ட பர்வதம் பர்வதத்தை ஆசாத்திய அடைந்து சம்பஷ்யன் ஹி அங்கும் இங்கும் கவனித்து பார்க்கின்றவராகி லக்ஷ்மணம் லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு அருளி செய்தனர். ஸ்ரீராமர் பலவகை பறவை கூட்டங்களால் நிறைய பெற்றதும் பல கிழங்குகளையும் கனிகளையும் உடையதும் தேக சௌக்கியத்திற்கு ஏற்றதாய் பரிசுத்த ஜலங்களையுடைய ஜலாசயங்களுடன் விளங்குகிறதுமான அந்த சித்திரக்கூட்ட பர்வதத்தை அடைந்து அங்கும் இங்கும் கவனித்து பார்க்கின்றவராகி லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு அருளி செய்தனர். மனோஜ்ஞோயம் கிரி சௌமிய நானாத்ருமலதாயுதः பகோமூல ஃபலோ ரம்யः ஸ்வாஜீவ பிரத்யேபாதி மே. சௌமிய புண்ணியாத்மாவே, அயம் இந்த கிரிகி மலையானது மனோஜ்ஞமாயிருக்கிறதாயும்
நானாத்ருமலதாயுதக பலவகை மரங்களாலும் கொடிகளாலும் நிரம்பப் பெற்று விளங்குகிறதாயும் ரம்யக தேக சௌக்கியத்திற்கு ஏற்றதாய் ஸ்வாஜீவக நல்ல உணவாகிற பகுமூல பலக பலவகை கிழங்குகளையும் பழங்களையும் உடையதாயும் மே எனக்கு பிரதிபாத்தி தோற்றுகிறது. புண்ணியாத்மாவே, இந்த மலையானது மனோஜமாயிருக்கிறதாயும் பலவகை மரங்களாலும் கொடிகளாலும் நிரம்பப் பெற்று விளங்குகிறதாயும் தேக சௌக்கியத்திற்கு ஏற்றதாய் நல்ல உணவாகிற பலவகை கிழங்குகளையும் பழங்களையும் உடையதாயும் எனக்கு தோற்றுகின்றது. முனயश्च महात्मानो वसन्त्यस्मिञ्चिलोचये अयं वासो भवेत्तावत् अत्र सौम्ये रमे मयि. சௌமியனே, அஸ்மின் இந்த ஷிலோச்சையே பருவதத்தில் மகாத்மாக்களாகிய முனையக ரிஷிகளும் வசந்தி வசிக்கிறார்கள். தாவத் முதலில் இப்பொழுது அயம் இது வாசஸ்தலமாக பவேத் இருக்கட்டும். அத்திர இவ்விடத்தில் ரமேமகி நாம் தங்கி வசிப்போமாக. சௌமியனே, இந்த பர்வதத்தில் மகாத்மாக்களாகிய ரிஷிகளும் வசிக்கிறார்கள். முதலில் இப்பொழுது இது வாசஸ்தலமாக இருக்கட்டும். இவ்விடத்தில் நாம் தங்கி வசிப்போமாக. इति सीता च रामश्च लक्ष्मणश्च कृताञ्जलिः अभिगम्याश्रमं सर्वे वाल्मीकिमभिवादयन्. इति இப்படி நிச்சயம் கொண்டு விட்டமையால் ராமகாச்ச ஸ்ரீராமரும் சீதாச்ச சீதா பிராட்டியாரும் லக்ஷ்மணகாச்ச லக்ஷ்மணருமாகிய சர்வே எல்லோரும் கிருத்தாஞ்சலி ஒவ்வொருவரும் கைகூப்பிய வண்ணம் வால்மீகி பகவானை ஆசிரமத்தில் அபிகம்யே தரிசித்து அபிவாதயன் தண்டம் சமர்ப்பித்தார்கள். இப்படி நிச்சயம் கொண்டு விட்டமையால் ஸ்ரீராமரும் சீதா பிராட்டியாரும் லக்ஷ்மணருமாகிய எல்லோரும் ஒவ்வொருவரும் கைகூப்பிய வண்ணம் வால்மீகி பகவானை ஆசிரமத்தில் தரிசித்து தண்டம் சமர்ப்பித்தார்கள். தான் மகர்ஷி பிரமுதிதா பூஜயாமாஸ தர்மவேத் ஆஸ்யதாமிதி சோவாச்ச ஸ்வாகதம் தம் நிவேத்ய ச. தர்மவேத் தர்மஜானியாகும் மகரிஷி பிரமுதிதக உள்ளம் பூரித்தவராய் தான்ச அவர்கள் எல்லோரையும் பூஜையாமாச கௌரவப்படுத்தினார். ஸ்வாகத்தம் அதிதி பூஜையை நிவேத்ய செய்தருளிவிட்டு தம் அவரை பார்த்து ஆசியதாம் வீற்றிருக்கலாம் இதி என்று உவாச்ச அருளி செய்தனர். தர்மஜானியாகும் மகரிஷி உள்ளம் பூரித்தவராய் அவர்கள் எல்லோரையும் கௌரவப்படுத்தினார். அதிதி பூஜையை செய்தருளிவிட்டு அவரை பார்த்து வீற்றிருக்கலாம் என்று அருளி செய்தனர். ராகவம் பிரீத்தி சம்யுக்தம் இதம் வச்சனமப்ரவீத் ஞாத்தம் மய ரகுஸ்ரேஷ்ட த்வதாகமன காரணம். अत्र वासमृषीणां च सकाशे रोचय प्रभो. ராகவம் ஸ்ரீராமரை பார்த்து பிரீத்தி சம்யுக்தம் பத்திமையை நன்கு விளங்க காட்டுகிற இதம் பின்வரும் வச்சனம் திருவாக்கை அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். ரகுஸ்ரேஷ்ட ரகுகுல திலகனாய் விளங்கும் பிரபோ ஸ்ரீமன்னாராயணமூர்த்தியே, த்வதாகமன காரணம் தேவரீர் இங்கு எழுந்தருளியிருப்பதின் உத்தேசமானது மயா என்னால் ஞாத்தம் ஞான சக்தியால் அறியப்பட்ட விஷயம். அத்திர இவ்விடத்தில் ருஷீனாம் ரிஷிகளினுடைய சக்காஷேச்ச அருகாமையிலேயே வாசம் செய்தலை ரோச்சைய தேவரீர் திருவுளம் பற்றி அருள்வீராக.
ஸ்ரீராமரை பார்த்து பக்திமையை நன்கு விளங்கக் காட்டுகிற பின்வரும் திருவாய் மலர்ந்து அருளினார். ரகுகுல திலக்கனாய் விளங்கும் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே, தேவரீர் இங்கு எழுந்தருளி இருப்பதின் உத்தேசமானது என்னால் ஞான சக்தியால் அறியப்பட்ட விஷயம். இவ்விடத்தில் ரிஷிகளுடைய அருகாமையிலேயே வாசம் செய்தலை தேவரீர் திருவுளம் பற்றி அருள்வீராக. இதி தேன சமாஜ்ஞப்தக பிரியமானோ மகாரதः ததேதி பிரதிஜக்ராக ரிஷேனோக்தம் கிருதாஞ்சலிः. இதி மேற்கண்ட வண்ணமாய் தேன அவரால் சமாஜ்ஞப்தக ஆக்ஞாபிக்கப்பட்டவராகிய மாரதராகும் அவர் பிரியமானக உள்ளம் பொறித்தவராய் ரிஷினாம ரிஷியால் உக்தம் சொல்லப்பட்டதற்கு கிருதாஞ்சலிகி அஞ்சலி அஸ்தராய் ததா இதி அங்கணமே செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு பிரதிஜக்ராக ஒப்புக்கொண்டனர். மேற்கண்ட வண்ணமாய் அவரால் ஆக்ஞாபிக்கப்பட்டவராகிய மகாரதராகும் அவர் உள்ளம் பொறித்தவராய் மகரிஷியால் சொல்லப்பட்டதற்கு அஞ்சலி அஸ்தராய் அங்கணமே செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஒப்புக்கொண்டனர். ततो ब्रवीन् महाबाहो लक्ष्मणं लक्ष्मणाग्रजः सन्निवेद्ये यथान्यायम् आत्मानं ऋषये प्रभुवं लक्ष्मणाग्रजः लक्ष्मणरिन् तमयनारुम् आबाहु आजानुबाहु ஆகும் அவர் ऋषये முனிவருக்கு ஆத்மானம் அவருக்கு யதாநியாயம் மேற்கண்டவாறு ஏற்றதாயிருப்பதே சந்நிவேத்திய அருளி செய்துவிட்டு ததக அதன் பின்னர் லக்ஷ்மணரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு ஆக்ஞாபித்து அருளினார். பிரபுவும் லக்ஷ்மணரின் தமையனாரும் ஆஜானுபாகுவும் ஆகும் அவர் முனிவருக்கு அவருக்கு மேற்கண்டவாறு ஏற்றதாயிருப்பதை அருளி செய்துவிட்டு அதன் பின்னர் லக்ஷ்மணரை பார்த்து பின்வருமாறு ஆக்ஞாபித்து அருளினார். லக்ஷ்மணானய தாருணே திருடாணி ச வராணி ச कुरुष्वावसथं सौम्ये वासे मे भीरतं मनः. சௌமியனே லக்ஷ்மணா திருடாணி ச திருடமாயிருக்கிறவைகளும் வராணி ச சாஸ்திர நிஷித்தம் இல்லாதவைகளுமான தாருணி மரக்கட்டைகளை ஆணைய சேகரித்து கொண்டு வா. அவசத்தம் பர்ணசாலையை குருஷ்வ நீ கட்டுவாயாக. வாசே இங்கு வசித்தலில் மே எனது மனமானது அபீரதம் ஈடுபட்டு விட்டது. சௌமியனே லக்ஷ்மணா திருடமாயிருக்கிறவைகளும் சாஸ்திர நிஷித்தம் இல்லாதவைகளுமான மரக்கட்டைகளை சேகரித்து கொண்டு வா. பர்ணசாலையை நீ கட்டுவாயாக. இங்கு வசித்தலில் எனது மனமானது ஈடுபட்டு விட்டது. தஸ்யேதத்வசனம் ஸ்ருத்வா சௌமித்ரிர்விவிதான் த்ருமான் ஆஜார ததச்சக்ரே பர்ணசாலாமரிந்தமः. அரிந்தமः ஜிதேந்திரியராகும் சௌமித்ரி லக்ஷ்மணர் தஸ்ய அவரது தத்வச்சனம் அந்த வாக்கை ஸ்ருத்வா சிரமேற்கொண்டு விவிதான் பலவகை துருமான் மரங்களை ஆஜார கொண்டு வந்து சேர்த்தனர். ததாவிடத்தில் பர்ணசாலாம் ஓர் பர்ணசாலையை சக்கரே நிர்மித்தர். ஜித்தேந்திரியராகும் லக்ஷ்மணர் அவரது அந்த வாக்கை சிரமேற்கொண்டு பலவகை மரங்களை கொண்டு வந்து சேர்த்தனர். அவ்விடத்தில் ஓர் பர்ணசாலையை நிர்மித்தார். தாம் நிஷ்டிதாம் பத்தகட்டாம் திருஷ்ட்வா ராம சுதர்ஷனாம் சுஷ்ரூஷமாணமேகாக்ரம் இதம் வச்சனமப்ரவீத். ராமः ஸ்ரீராமர் தாமதே பத்தகட்டாம் வைக்கோல் கீற்று இவைகளால் முடையப்பட்டதாயும் நிஷ்டிதாம்
உறுதியாயிருக்கிறதாயும் சுதர்ஷனாம் நல்ல அமைப்பை உடையதாயும் திருஷ்டுவா கவனித்து ஏகாகிரம் அசஞ்சலா பத்திமை பூண்டு சுஷ்ரூஷமானம் திருத்தொண்டு புரியும் அவரை பார்த்து இதம் பின்வரும் வச்சனம் ஆக்ஞையை அப்ரவீத் அருளிச் செய்தனர். ஸ்ரீராமர் அதை வைக்கோல் கீற்று இவைகளால் முடையப்பட்டதாயும் உறுதியாயிருக்கிறதாயும் நல்ல அமைப்பை உடையதாயும் கவனித்து அசஞ்சலா பத்திமை பூண்டு திருத்தொண்டு புரியும் அவரை பார்த்து பின்வரும் ஆக்ஞையை அருளிச் செய்தனர். ஐணேயம் மாம் சமாஹ்ருத்ய ஷாலாம் யக்ஷ்யாமஹே வயம் கர்த்தவ்யம் வாஸ்து சமனம் சௌமித்ரே சிரஜீவிபிஹி. சௌமித்ரே சுமித்ரானந்தன சிரஜீவிபிஹி வெகுகாலம் வசிப்பவர்களால் வாஸ்து சமனம் புதிதாய் கட்டப்பட்ட வீட்டுக்கு கிருஹ பிரவேசத்திற்கு முன் செய்யப்படும் வைதீக கிரியையாகிய வாஸ்து சாந்தி கர்த்தவியம் அவசியம் செய்ய வேண்டியது. வயம் நாம் ஷாலாம் பர்ணசாலைக்கு ஐணேயம் மாம்சம் மான் மாம்சத்தை ஆஹ்ருத்திய கொண்டு வந்து யக்ஷ்யாமஹே வாஸ்து ஹோமம் செய்வோம். சுமித்ரானந்தன வெகு காலம் வசிப்பவர்களால் புதிதாய் கட்டப்பட்ட வீட்டுக்கு கிரக பிரவேசத்திற்கு முன் செய்யப்படும் வைதீக கிரியையாகிய வாஸ்து சாந்தி அவசியம் செய்ய வேண்டியது. நாம் பர்ணசாலைக்கு மான் மாம்சத்தை கொண்டு வந்து வாஸ்து ஹோமம் செய்வோம். மிருகம் ஹத்வா நயக்ஷிப்ரம் லக்ஷ்மணேஹ சுபேக்ஷண கர்த்தவ்ய சாஸ்திர திருஷ்டோ யே விதேர் தர்மமனுஸ்மர. சுபேக்ஷண வைதீக கிருத்தியங்களில் பற்றுடைய லக்ஷ்மணா தர்மம் சாஸ்திர நியமனத்தை அனுஸ்மர நினைத்து பார். சாஸ்திர திருஷ்டக சாஸ்திரங்களில் கண்ட விதியானது கர்த்தவியக அனுஷ்டிக்க வேண்டியது ஆனபடியால் க்ஷிப்ரம் இப்பொழுதே மிருகம் ஓர் மானை ஹத்வா கொன்று இங்கு ஆணைய கொண்டு வா. வைதீக கிருத்தியங்களில் பற்றுடைய லக்ஷ்மணா சாஸ்திர நியமனத்தை நினைத்து பார். சாஸ்திரங்களில் கண்ட விதியானது அனுஷ்டிக்க வேண்டியது ஆனபடியால் இப்பொழுதே ஓர் மானை கொன்று இங்கு கொண்டு வா. भ्रातुर्वचनमाज्ञाय लक्ष्मण परवीरः चकार च यथोक्तं स तं राम पुनरब्रवीत्. பரவீராதிக படைக்கப்பட்ட எதையும் கொல்லவல்ல லக்ஷ்மணர் பிராத்துகு தமையனாரின் வச்சனம் நியமனத்தை ஆக்ஞாய சிரமேற்கொண்டு யதோக்தம் ச கட்டளைப்படியே சக்கார செய்து முடித்தனர். அந்த ஸ்ரீராமர் புனக மறுபடியும் தம் அவரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு ஆக்ஞாபித்தருளினார். அதிக வீரம் படைக்கப்பட்ட எதையும் கொல்லவல்ல லக்ஷ்மணர் தமையனாரின் நியமனத்தை சிரமேற்கொண்டு கட்டளைப்படியே செய்து முடித்தனர். அந்த ஸ்ரீராமர் மறுபடியும் அவரை பார்த்து பின்வருமாறு ஆக்ஞாபித்தருளினார். ஐணேயம் ஸ்ரப்பயஸ்வைத்த சலாம் யக்ஷ்யாமஹே வயம் த்வர சௌம்ய முகூர்த்தோயம் ध्रुवश्च दिवसो ह्ययम्. एतत् இந்த ஐநேயம் மான் மாம்சத்தை ஸ்ரப்பயஸ்வ பாகம் செய் த்வர சீக்கிரமாகட்டும். அயம் இந்த திவசக தினமானது துருவா எஜமானனுக்கு நீண்ட ஆயுளை அளிக்க வல்லது. அயம் இது சௌமிய முகூர்த்தக சுப முகூர்த்தமாகவும் இருக்கிறது. ஆனபடியால் வயம் நாம் ஷாலாம் பர்ணசாலைக்கு யக்ஷ்யாமஹே வாஸ்து ஹோமத்தை இப்பொழுதே செய்வோம்.
இந்த மான் மாம்சத்தை பாகம் செய், சீக்கிரமாகட்டும். இந்த தினமானது எஜமானனுக்கு நீண்ட ஆயுளை அளிக்க வல்லது. இது சுப முகூர்த்தமாகவும் இருக்கிறது. ஆனபடியால் நாம் பர்ணசாலைக்கு வாஸ்து ஹோமத்தை இப்பொழுதே செய்வோம். ச லக்ஷ்மண கிருஷ்ண மிருகம் ஹத்வா மேத்யம் பிரதாபவான் அத்தச்சிக்ஷேப சௌமித்ரிஹி சமிர்தே ஜாதவேதசி. பிரதாபவான் அதி சாமர்த்தியசாலியும் சௌமித்ரிகி சுமித்ரையின் திருக்குமாரருமான சக அந்த லக்ஷ்மணர் மேத்யம் பலிக்கு ஏற்றதாயிருக்கிற ஹத்வா கொண்டு வந்திருந்த கிருஷ்ணமிருகம் கரியமானை அத அப்பொழுது சமித்தே கொழுந்து விட்டெறியும் ஜாத்தவேதசி அக்னியில் சிக்ஷேப போட்டார். அதி சாமர்த்தியசாலியும் சுமித்ரையின் திருக்குமாரருமான அந்த லக்ஷ்மணர் பலிக்கு ஏற்றதாயிருக்கிற கொண்டு வந்திருந்த கரியமானை அப்பொழுது கொழுந்து விட்டெறியும் அக்னியில் போட்டார். தம் து பக்வம் சமாஜ்ஞாய நிஷ்டப்தம் சின்ன சோணிதம் லக்ஷ்மண புரோஷவ்யாக்ரம் அத்த ராகவமப்ரவீத். அத்த அதன்மேல் லக்ஷ்மணர் தம் அதை நிஷ்டப்தம் நன்கு காய்ச்சப்பட்டதாயும் சின்ன சோணித்தம் ரத்தம் வற்றியதாயும் பக்குவம் து பக்குவமாயிருப்பதாயும் சமாஜ்ஞாய கண்டு புருஷவ்யாக்ரம் புருஷோத்தமராகிய ராகவம் ஸ்ரீராமரை பார்த்து அப்ரவீத் பின்வருமாறு விண்ணப்பம் செய்தார். அதன்மேல் லக்ஷ்மணர் அதை நன்கு காய்ச்சப்பட்டதாயும் இரத்தம் வெற்றியதாயும் பக்குவமாயிருப்பதாயும் கண்டு புருஷோத்தமராகிய ஸ்ரீராமரை பார்த்து பின்வருமாறு விண்ணப்பம் செய்தார். அயம் கிருஷ்ண சமாப்தாங்கः ஸ்ருத கிருஷ்ண மிருகோ யதா தேவதா தேவ சங்காஷ யஜஸ்வ குஷலோ ஹ்யசி. தேவ சங்காஷா தெய்வத்திற்கு ஒப்பானவரே. அயம் இந்த கிருஷ்ண மிருகா கரியமான் யதா முன் போலவே கிருஷ்ண கருப்பு நிறமுடையதாய் சமாப்தாங்கா அங்க குறைவற்றதாய் ஸ்ருதா சமைக்கப்பட்டிருக்கிறது. குஷலகா அசி தேவரீர் எல்லாம் அறிந்தவர் ஆனபடியால் தேவதாகா தேவதைகளை யஜஸ்வ பூஜிப்பீராக. தெய்வத்திற்கு ஒப்பானவரே இந்த கரியமான் முன் போலவே கருப்பு நிறமுடையதாய் அங்க குறைவற்றதாய் சமைக்கப்பட்டிருக்கிறது. தேவரீர் எல்லாம் அறிந்தவர் ஆனபடியால் தேவதைகளை பூஜிப்பீராக. ராம ஸ்நாத்வாத்து நியதோ குணவாஞ்சப்ய கோவிதः சங்கிரயேணா கரோத்சர்வான் மந்த்ரான் சத்ராவசானிகான். குணவான் அதற்கு வேண்டிய குணங்களை படைக்கப் பெற்றவரும் ஜப்ய கோவிதா தோ தெய்வங்களுக்கு ஜபம் செய்வதில் நிபுணருமாகிய ராமக ஸ்ரீராமர் ஸ்நாத்வா ஸ்நானம் செய்து நியதகா பரிசுத்தராகி சத்ராவசானிகான் வாஸ்து சாந்தியை நிறைவேற்றுகின்ற சர்வான் எல்லா மந்திரங்களையும் சங்கிரகேன மிக பிரயத்தினத்தோடு அக்கரோத் செய்தருளினார். அதற்கு வேண்டிய குணங்களை படைக்கப் பெற்றவரும் தெய்வங்களுக்கு ஜபம் செய்வதில் நிபுணருமாகிய ஸ்ரீராமர் ஸ்நானம் செய்து பரிசுத்தராகி வாஸ்து சாந்தியை நிறைவேற்றுகின்ற எல்லா மந்திரங்களையும் மிக பிரயத்தினத்தோடு செய்தருளினார். இஷ்ட்வா தேவ கணான் சர்வான் விவேஷாவசதம் சுச்சிஹி பபூவ ச மனோஹ்லாதோ ராமஸ்யாமித தேஜசः. சுச்சிஹி பரிசுத்தராய் சர்வான் எல்லா தேவகணாஞ்ச தேவகணங்களையும் இஷ்ட்வா பூஜித்துவிட்டு
ஆவசத்தம் பர்ணசாலைக்குள் விவேஷ நுழைந்தார். அமித தேஜசக மகா தேஜஸ்வியாகும் ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு மனோஹ்லாதக மன சந்துஷ்டியானது பபுவ உண்டாயிற்று. பரிசுத்தராய் எல்லா தேவகணங்களையும் பூஜித்துவிட்டு பர்ணசாலைக்குள் நுழைந்தார். மகா தேஜஸ்வியாகும் ஸ்ரீராமருக்கு மன சந்துஷ்டியானது உண்டாயிற்று. வைஸ்வதேவ பலிம் கிருத்வா ரௌத்ரம் வைஷ்ணவமேவ ச வாஸ்து சம்சமனீயானி மங்களானி பிரவர்த்தயன் ஜபம் ச ஞாயதக் கிருத்வா ஸ்நாத்வா நத்யாம் யதாவிதி பாப சம்சமனம் ராமச்சக்கார பலிமுத்தமம். ராமः ஸ்ரீராமர் வைஸ்வதேவபலிம் வைஸ்வதேவபலியையும் ரௌத்ரம் ச ருத்ரமூர்த்தியின் பலியையும் வைஷ்ணவம் ஏவ விஷ்ணுமூர்த்தியின் பலியையும் கிருத்வா செய்து முடித்து வாஸ்து சம்சமனீயானி வீட்டிற்கு பீடைகள் இல்லாமல் செய்யவல்ல மங்களானி மங்கள ஜபங்களை பிரவர்த்தையன் ஆரம்பித்தவராய் நியாயத்தா முறைப்படி ஜபம் ச ஜபத்தையும் கிருத்வா செய்து முடித்து நத்யாம் நதியில் யதாவிதி சாஸ்திர முறைப்படி ஸ்நாத்வா ஸ்நானம் செய்து பாப சம்சமனம் பீட்ட பரிஹாரமாகிய உத்தமம் சிறந்த பலியை சக்கார செய்தருளினார். ஸ்ரீராமர் வைஸ்வதேவ பலியையும் ருத்ரமூர்த்தியின் பலியையும் விஷ்ணுமூர்த்தியின் பலியையும் செய்து முடித்து வீட்டிற்கு பீடைகள் இல்லாமல் செய்யவல்ல மங்கள ஜபங்களை ஆரம்பித்தவராய் முறைப்படி ஜபத்தையும் செய்து முடித்து நதியில் சாஸ்திர முறைப்படி ஸ்நானம் செய்து பீட்டா பரிகாரமாகிய சிறந்த பலியை செய்து அருளினார். வேதிஸ்தல விதானானி சைத்யான்யாயத்தனானி ச ஆஶ்ரமஸ்யானுரூபாணி ஸ்தாபயாமாஸ ராகவः. ராகவः ஸ்ரீராமர் ஆஶ்ரமஸ்ய பர்ணசாலைக்கு அனுரூபாணி ஏற்றவைகளை வேதிஸ்தல விதானானி பூஜை செய்வதற்கு ஏற்ற உயர்ந்த திண்ணைகளையும் சைத்யானி பூஜை அறைகளையும் ஆயத்தனானி ச இளைப்பாறும் அறைகளையும் ஸ்தாபயாமாஸ நிர்மித்தருளினார். ஸ்ரீராமர் பர்ணசாலைக்கு ஏற்றவைகளாய் பூஜை செய்வதற்கு ஏற்ற உயர்ந்த திண்ணைகளையும் பூஜை அறைகளையும் இளைப்பாறும் அறைகளையும் நிர்மித்து அருளினார். வன்யைர் மால்யை ஃபலைர் மூலைः பக்வைர் மாம்சைர் யதாவிதி அத்பிர்ஜபைश्च வேதோக்தைர் தர்பைश्च சமித்குஷைः தௌ தர்ப்பயித்வா பூதானி ரகவோ சக சீதயா ததா விவேஷது ஷாலாம் சுஷுபாம் சுபலக்ஷணோ. ததா அப்பொழுது சுபலக்ஷணோ திருக்கல்யாண குணங்களையுடைய ரகவோ ரகுகுல புத்திரர்களாகிய தௌ அவ்விருவர்களும் சீதையா சீதா பிராட்டியாரோடு சக கூடவே வன்யைகி காட்டில் உண்டாகிய மால்யைகி புஷ்பங்களாலும் ஃபலைகி கனிகளாலும் மூலைகி கிழங்குகளாலும் பக்வைகி பக்குவம் செய்யப்பட்ட மாம்சைகி மாம்சங்களாலும் அத்பிகி தீர்த்தங்களாலும் சமித் குஷைகி தர்ப்பைகளால் கட்டப்பட்ட சமித்துகளாலும் தர்பைகி ச தர்ப்பைகளாலும் வேதோக்தைகி வேதோக்தங்களாகிற ஜப்பைகி ச ஜப்பங்களாலும் யதாவிதி முறைப்படி பூத்தானி பூதங்களை தர்ப்பயித்வா திருப்தி செய்வித்து சுஷுபாம் மிக்க அழகு வாய்ந்து விளங்கும் ஷாலாம் பர்ணசாலைக்குள் விவிஷத்துகோ புகுந்தனர்கள்.
அப்பொழுது திருக்கல்யாண குணங்களையுடைய ரகுகுல புத்திரர்களாகிய அவ்விருவர்களும் சீதா பிராட்டியாரோடு கூடவே காட்டில் உண்டாகிய புஷ்பங்களாலும் கனிகளாலும் கிழங்குகளாலும் பக்குவம் செய்யப்பட்ட மாம்சங்களாலும் தீர்த்தங்களாலும் தர்ப்பைகளால் கட்டப்பட்ட சமித்துகளாலும் தர்ப்பைகளாலும் வேதோக்தங்களாகிற ஜபங்களாலும் முறைப்படி பூதங்களை திருப்தி செய்வித்து மிக்க அழகு வாய்ந்து விளங்கும் பர்ணசாலைக்குள் புகுந்தனர்கள். தாம் விருக்ஷபர்ணச்சதனாமனோஜ்ஞாம் யதா பிரதேசம் சுக்ருதாம் நிவாதாம் வாசாய சர்வே விபிஷோ சமேதாः சபாம் யதா தேவகணா சுதர்மாம். சர்வே எல்லோரும் சமேதாக சேர்ந்து வாசாய வசிப்பதற்காக விருக்ஷ பர்ணச்சதனாம் மரங்களாலும் கீற்றுகளாலும் மூடப்பட்டதும் மனோஜ்ஞா மனோகரமானதும் யதா பிரதேசம் ஏதேது எங்கிருக்க வேண்டுமோ அங்கங்கு அததுகளுக்கு அமைக்கப்பெற்றதும் சுக்ருதாம் நன்கு கட்டப்பட்டிருக்கிறதும் நிவாதாம் வேண்டிய அளவு காற்றையுடையதுமான தாம் அதற்குள் தேவகணாக தேவகணங்கள் சுதர்மாம் தெய்வ சபையாகிய சுதர்மா என பெயர் பூண்ட சபாம் திருமாளிகையில் யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே விவிஷுகு குடிபுகுந்தார்கள். எல்லோரும் சேர்ந்து வசிப்பதற்காக மரங்களாலும் கீற்றுகளாலும் மூடப்பட்டதும் மனோகரமானதும் ஏதேது எங்கிருக்க வேண்டுமோ அங்கங்கு அததுகள் அமையப்பெற்றதும் நன்கு கட்டப்பட்டிருக்கிறதும் வேண்டிய அளவு காற்றை உடையதுமான அதற்குள் தேவகணங்கள் தெய்வ சபையாகிய சுதர்மா என பெயர் பூண்ட திருமாளிகையில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே குடிபுகுந்தார்கள். அநேக நானா மிருக பக்ஷி சங்குலே விசித்திர புஷ்பஸ்தபகைர்த்ருமைர்யுதே அனோத்தமே வியால மிருகாணோ நாதிதே ததா விஜஹ்ரு சுசுகம் ஜிதேந்திரியாः. அநேக நானா மிருக பக்ஷி சங்குலே பல அநேகவித மிருகங்களும் பறவைகளும் நிறைந்ததும் விசித்திர புஷ்பஸ்தபகைஹி விசித்திரங்களான பூங்கொத்துகளை உடைய துருமைகி மரங்களால் யுதே நிறைந்ததும் வியால மிருகாணு நாதித்தே கொடுமையுற்ற மிருகங்கள் சப்திக்க பெற்றதுமாகிய வனோத்தமே சிறந்த வனத்தில் ததா அப்பொழுது ஜிதேந்திரியாக ஜித்தேந்திரியராகும் அவர்கள் சுசுகம் மனக்குறை எள்ளளவுமின்றி விஜஹ்ருஹோ வசித்தார்கள். பல அநேகவித மிருகங்களும் பறவைகளும் நிறைந்ததும் விசித்திரங்களான பூங்கொத்துக்களையுடைய மரங்களால் நிறைந்ததும் கொடுமையுற்ற மிருகங்கள் சப்திக்க பெற்றதுமாகிய சிறந்த வனத்தில் அப்பொழுது ஜித்தேந்திரியராகும் அவர்கள் மனக்குறை எள்ளளவுமின்றி வசித்தார்கள். சுரம்யமாசாத்யதோ சித்ரகூட்டம் நதீம் ச தாம் மால்யவதீம் சுதீர்த்தாம் நனந்தராமோ மிருகபக்ஷிஜுஷ்டாம் ஜஹோ ச துக்கம் பரவிப்ரவாசாத். ராமஹ ஸ்ரீராம சுரம்யம் மிக மனோஜமாயிருக்கும் சித்திரக்கூட்டம் ச சித்திரக்கூட்டத்தையும் சுதீர்த்தாம் நல்ல ஜலத்தை உடையதும் மிருக பக்ஷி ஜுஷ்டாம் மிருகங்களாலும் பறவைகளாலும் சூழப்பட்டதுமாகிய தாம் மால்யவதீம் அந்த மால்யவதி நதீம் து நதியையும் ஆசாத்திய கண்டு நனந்த திருப்தியடைந்த புறவிப்ரபாசாத் நகரை விட்டு காடு வந்ததால் துக்கம் ச மனக்குறை என்பதையே ஜகோ உள்ளத்தில் அணுகவிடவில்லை. ஸ்ரீராமர் மிக மனோஜமாயிருக்கும் சித்திரக்கூட்டத்தையும் நல்ல ஜலத்தை உடையதும் மிருகங்களாலும் பறவைகளாலும் சூழப்பட்டதுமாகிய அந்த மால்யவதி நதியையும் கண்டு திருப்தி அடைந்தார். நகரை விட்டு காடு வந்ததால் மனக்குறை என்பதையே உள்ளத்தில் அணுகவிடவில்லை.
इत्यार्षे श्रीमद् रामायणे वाल्मीक्ये आदिकाव्ये अयोध्याकाण्डे 55 सर्गः।